சிவகாசியில் பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி மையம் துவக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 113வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு சிவகாசி பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பில் கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி மையம் துவக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி மையமானது டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடியும் வரை செயல்படும் என அறக்கட்டளையின் தலைவர் கருப்பசாமி பாண்டியன் தெரிவித்துள்ளார். அவதார திருவிழா மற்றும் 58வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு சிவகாசி மாநகரில் பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை என்னும் மக்கள் பொதுநல தொண்டு நிறுவனத்தின் சார்பாக சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி மையம் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி மையத்தில் சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய பயன்பெறும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த இலவச பயிற்சி மையத்திற்கு பொதுமக்கள், தன்னார்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்த பெரியோர்களும் இதற்கு தொடர்ந்து ஆதரவும் ஒரு ஒத்துழைப்பும் தரும்படி மிக பணிவுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அறந்தாங்கி அருகே வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தடுத்து நிறுத்தியதை கண்டித்து துணை ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த தொழுவங்காடு கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில், பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள செட்டி ஊரணி எனும் குளத்திற்கு நீர் வரும் பாதையை தூர்வார கிராம மக்கள் முயற்சி செய்துள்ளனர். இந்நிலையில் அதில் எடுக்கப்படும் மணலை அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனையடுத்து சிலர் அளித்த தவறான தகவலின் பேரில் மண்ணை எடுத்து வேறு பயன்பாட்டிற்கு செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற தகவலின் அடிப்படையில் அறந்தாங்கி வட்டாட்சியர் இந்த மணலை அள்ளுவதற்கு பயன்படுத்தி வந்த டிராக்டர் பறிமுதல் செய்துள்ளார். இதனை கண்டித்து ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிவ வி மெல்யநாதன் மற்றும் கிராம பொதுமக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் எதிரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. மேலும் விளைபொருட்களின் மீதான மாநில அரசுகளின் கட்டுப்பாடுகள் முழுமையாக பறிபோகிறது. எனவே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் விவசாயிகளின் உரிமை தினமாக அறிவித்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயக சட்டத்தின் காரணமாக 3 சட்டங்களிலே முதல் சட்டம் விவசாய அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இந்த சட்டத்தின் காரணமாக பதுக்கல் அதிகரிக்கும். அடுத்த சட்டம் விவசாய விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என்ற சட்டம். இதன் காரணமாக மாநில அரசு விவசாயத்துறையில் இருக்கின்ற பிடிப்பு போய்விடும். அரசாங்கம் அந்த நுகர்வோர்களுக்கு கொடுக்கின்ற உணவு காலத்தினுடைய கொள்முதல் நிறுத்தப்பட்டுவிடும். 3வது சட்டம் விவசாய ஒப்பந்த சட்டம். இது ஏற்கனவே கரும்பு விவசாயத்தில் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகளின் ஒப்பந்தம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த 3 சட்டங்களும் அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சட்டம். ஆகவேதான் காங்கிரஸ் பேரியக்கம் பெரிய அளவிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்தது. காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியின் புகைப்படத்துடன் சில பொய்யான தகவலை திட்டமிட்டபடி சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இந்த பொய்ச் செய்திகள் தமிழருவி மணியின் புகழுக்கு களங்கம் விளைவிப்பதோடு பொது அமைதியையும் சமூக நல்லெண்ணத்தையும் கெடுக்கும் வகையில் இருப்பதாக கூறி அவதூறு பரப்பும் சமூக விரோதிகள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என காஞ்சிபுரம் காந்தி மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் பெத்துராஜ் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முக பிரியாவிடம் மனு அளித்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாள் விழா வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் பாரத பிரதமர் காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்திரா காந்தியின் 36வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்டம் சார்பில் காந்தி மண்டபத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் நகர தலைவர் சண்முகராஜ், வட்டார தலைவர் ரமேஷ் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உதகையில் நடைபெற்ற திருமணத்தை தடுத்து நிறுத்திய மணப்பெண் தான் இளைஞர் ஒருவரை காதலிப்பதாக கூறி சென்றதால் திருமணத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே
மட்டக்கண்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்போது மணப்பெண் மற்றும் மணமகன் இரு வீட்டார் முன்னிலையில் மாப்பிள்ளை புதுப்பெண் கழுத்தில் தாலி கட்டும்போது மணப்பெண் திருமணத்தை தடுத்து நிறுத்தி தான் சென்னையில் பணிபுரியும் போது தனது அலுவலகத்தில் பணிபுரியும் பார்த்திபன் என்பவரை காதலித்ததாகவும் தற்போது அவர் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருப்பதால் 1 மணி நேரம் கழித்து திருமணம் வைத்துக் கொள்ளலாம், இதே மேடையில் அவரை திருமணம் செய்ய போவதாக மணப்பெண் கூறியதால் விழாவிற்கு வந்த உறவினரிடையே பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியில் பெய்த பலத்த மழை காரணமாக தினசரி சந்தையில் வெள்ளம் சூழ்ந்ததால் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது மட்டுமின்றி கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான தினசரி மார்க்கெட்டிற்குள்ளும் மழைநீர் புகுந்ததில் சுமார் 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. மார்க்கெட் அருகில் இருக்கும் பாலம் உயர்த்தி கட்டப்பட்டுள்ளதாலும் ஓடை ஆக்கிரமிப்புகள் முற்றிலுமாக அகற்றப்படாமல் இருப்பதால் மழைநீர் மார்க்கெட்டிற்குள் புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காடுவெட்டி கிராமத்தில் காதல் ஜோடிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் தாலுகா காடுவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த நவீன் மேஸ்திரியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் நாமக்கல் மாவட்டம் ஆலம்பட்டிச் சேர்ந்த 17 வயதான சுஜி பாலாவை கடந்த 3 மாதங்களாக இருவரும் காதலித்து வந்துள்ள நிலையில் கடந்த 29ஆம் தேதி இருவரும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து மகள் சுஜிபாலா காணாமல் போனது குறித்து கணேசன் மோகனூர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இந்நிலையில் காடுவெட்டி கிராமத்தில் ஊரின் எல்லையில் ஒதுக்குப்புறமாக இருந்த ராமசாமி என்பவருக்கு சொந்தமான ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்த காதல் ஜோடிகள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களை பெற்றோர்கள் பிரித்து விடுவார்கள் என பயந்து ரகசியமாக தங்கியிருந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து அவ்வழியே சென்றவர்கள் இதனை பார்த்து காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தை முசிறி போலீசார் டிஎஸ்பி பிரம்மானந்தம் பார்வையிட்டு புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளார். காதல் ஜோடிகள் அருகருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூரில் பள்ளி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு இலவச யோகா பயிற்சியை சமூக ஆர்வலர் பிரகாஷ் வழங்கி வருகிறார். திருப்பூர் அப்பாச்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கொரோனா காலகட்டத்தில் 8 மணி நேர தொடர் யோகா பயிற்சியை மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தற்போது தனது இருப்பிடத்திலேயே சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு இலவச யோகா பயிற்சியை வழங்கி வருகிறார். யோகா பயிற்சியை மேற்கொள்வதால் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என பயிற்சியாளர் தெரிவித்தார். இலவசமாக யோகா பயிற்சி அளிப்பதற்கு அந்த பகுதி பொதுமக்கள் பிரகாஷுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வந்தவாசி அருகே மயான பாதை கேட்டு ஊராட்சி தலைவர் தலைமையில் கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வங்காரம் கிராம காலனியில் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊருக்கு வந்த சலவை தொழிலாளி ஒருவருக்கு அந்த புறம்போக்கு நிலத்தில் ஒரு பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள இடம் ஒதுக்கி மீதி பாதையை மயான பாதையாக பயன்படுத்தி வந்தனர். தற்பொழுது இந்த பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதால் சடலம் எடுத்து செல்வதில் பிரச்சனை எழுந்துள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து மயான பாதையை மீட்டு தருமாறு ஊராட்சி மன்ற தலைவர் செல்விசேகரன் தலைமையில் அப்பகுதி மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் பயிற்சி முடித்த 278 இளம் ராணுவ வீரர்களின் சத்திய பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் 46 வாரங்கள் பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் 278க்கும் மேற்பட்டவர்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட நாட்டின் எல்லையில் பணிபுரிய இன்று அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரிகேடியர் ராஜேஸ்வர் சிங் சிறந்த வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உயர் ராணுவ அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், பயிற்சி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
வேலூரில் இந்து பெண்களை இழிவாக பேசிய திருமாவளவனை கைது செய்ய கோரி சிவசக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் எதிரில் இந்து பெண்களை இழிவாக பேசிய திருமாவளவனை கைது செய்ய கோரி தடையை மீறி சிவசக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும், தற்போது பாஜக சார்பில் வேல் யாத்திரை நடத்த உள்ளனர். இதனை தடை செய்ய திருமாவளவன் கோரியுள்ளார். இவர்தான் இந்துக்கள் மீது முஸ்லிம்களை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் என தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் தலைவர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் பங்கேற்பதன் மூலம் இஸ்லாமிய வாக்கு வங்கியை பெறுவதற்காக இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இஸ்லாமியர்களையும் கூட்டணி சேர்த்து தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை படை திரட்டி வருகிறார். அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பிரிவினையையும் மிகப்பெரிய கலவரத்தையும் உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ராஜபாளையத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் பங்கேற்று நூலை பெற்றுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கவிஞர் கவி பாலாவின் நூல்கள் வெளியீட்டு விழா ராஜபாளையம் அருகே தேவதானம்பேட்டை சாஸ்தா கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. கவிஞர் ஆனந்தி தலைமையில் கவிஞர் ரமணி நூல்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். நூலை கவிஞர் அறம் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவதாஸ் ஆகியோர் வெளியிட தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பெற்றுக் கொண்டனர். செல்வி மனோ, பேச்சாளர் கவிதா ஜவஹர், எழுத்தாளர் வேலாயுதம், பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு நூல் அறிமுகம் செய்து வைத்து பேசினார்கள். விழாவில் ஓவியர்கள் ஸ்ரீ கணேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகியோரின் ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்றனர். ஏராளமான கவிஞர்கள், எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள சட்டங்களை திரும்ப பெற கோரி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள சட்டங்களை திரும்ப பெற கோரி தமிழகம் முழுவதும் சத்தியாகிரக போராட்டம் நடத்த காங்கிரஸ் தலைமை முடிவு செய்திருந்தது. இதன் அடிப்படையில் திருவண்ணாமலையில் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தென்காசியில் மாவட்ட தலைவர் பழனி தலைமையில் தடையை மீறி போராட முயன்றபோது போலீசாருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் மாநில நிர்வாகிகள் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரியில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் வேளாண் மசோதாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள 600 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மதுரவாயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளச்சந்தைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வாகனம் ஒன்றில் பார்சல் இறக்கிக் கொண்டு இருப்பதை கண்ட போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணான பதில் கூறினார்கள். சந்தேகமடைந்த போலீசார் பார்சலை திறந்து பார்த்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அங்கிருந்த 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெங்களூரில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள 600 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நாகர்கோவில் அருகே கடவுளிடம் வேலை கிடைத்தால் உயிரை தருவேன் என்று கூறியதை நிறைவேற்றும் வகையில் ரயிலில் விழுந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள எள்ளுவிளையைச் சேர்ந்த நவீன் இவர் படித்துவிட்டு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் எழுதிய வங்கி தேர்வு ஒன்றில் தேர்ச்சி பெற்று மும்பையில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியாவில் உதவி மேலாளர் பணி கிடைத்து கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வங்கி பணியில் சேர்ந்துள்ளார். இதனை அடுத்து கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக சொந்த ஊரான நாகர்கோவில் வந்துள்ளார். அதன் பின்னர் தனது தந்தைக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கடவுளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போவதாகவும் இதனால் தந்தை தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதி தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு
நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயில் பாதையில் உள்ள புத்தேரி ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்துவிட்டார். அப்போது அந்த வழியாக வந்த ரயில் எரி தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே நவீன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நாகர்கோவில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து நவீனின் உடலை கைப்பற்றி அவரது தந்தையிடம் ஒப்படைத்தனர். பொன்னேரி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உபரிநீர் செல்ல ஏதுவாக நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட எண்ணூர் நெட்டுக்குப்பம் முகத்துவார பகுதியில் உபரிநீர் செல்ல ஏதுவாக அகலப்படுத்தும் மற்றும் ஆழப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துச்சாமி, பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் வித்யா, பொன்னேரி வட்டாட்சியர் புகழேந்தி மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி அருகே அரசு மருத்துவமனையில் தாயும் சேயும் உயிரிழந்ததற்கு மருத்துவர் மற்றும் செவிலியர்களே காரணம் என கூறி உறவினர்களும் பாமகவினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பாசார் என்ற கிராமத்தைச் சேர்ந்த அயல்துரை என்பவரின் மனைவி கற்பகம். நிறை மாத கர்ப்பிணியான இவர் பிரசவத்திற்காக தியாகதுர்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பிரசவத்தின் போது குழந்தை இறந்துவிட்டதை அடுத்து அதிகப்படியான உதரப்போக்கு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த கற்பகம் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி கற்பகம் உயிரிழந்தார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் பாமகவினர் கற்பகம் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களே காரணம் என கூறி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் மத்திய பாஜக அரசு தன்னிச்சையாக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு எதிரான விவசாய பாதுகாப்பு சட்டத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் விஜய் வசந்த், ரஜினி அரசியலுக்கு வருவது என்றால் ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். இப்பொழுது எழுந்த பிரச்சனையில் அவரை அரசியலுக்கு அழைத்து வரும் சூழ்ச்சியா அல்லது அவரை அரசியலுக்கு வரவிடாமல் செய்யும் சூழ்ச்சியா என்பது புரியவில்லை. மேலும் எந்த அரசியல் கட்சியினரின் கருத்தையும் கேட்காமல் மத்திய பாஜக அரசு தன்னிச்சையாக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்து உள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் செஞ்ச துரோகத்தை நாங்கள் கையெழுத்து போட்டிருந்தோம். அது இன்றைக்கி நிறைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் நான் இந்த விவசாய தினத்தை அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக கொடுக்கணுன்னு இந்திரா காந்தி அம்மா. ஏன்னா விவசாயியை நம்பி தான் இந்தியாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதையும் நீங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுடைய அடிவயத்திலே நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த திட்டங்கள் வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அவங்க பாலிசி வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடுகளும் இங்கே இருக்கிற நிலைப்பாடுகளும் ஒன்றும் கிடையாது. அது அறியாமல் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வரேன், அது உடனே எல்லாரும் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு 500-1000 நோட்டை ஒரே நாளில் முடிவு பண்ணி இது பண்ணாங்களோ, அதே மாதிரி எப்படி ஜிஎஸ்டி அடுத்த நாளே மாற்றினாங்களோ, டிமார்ட் எப்படி பண்ணணும், அதே மாதிரி ஒரு யாரிடமும் கன்சல்ட் பண்ணாமல் ஒரு விவசாயிகளுடைய தேவைகளுக்கு சரியாக புரிஞ்சிக்காமல் இவங்க திடீர்னு முடிவெடுக்கிறது ரொம்ப ஒரு தவறானது. இது ஒரு தனியார் பிரிவுக்காக யாரோ ஒரு தனி நபர்களுக்காக செயல்படுற மாதிரியே இருக்குது. இதை நான் கண்டிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே அரசாங்கம் கொண்டு வரதில் எல்லாம் தனியார் படுத்த பார்த்துட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் இது பண்ணாங்க, ஏர் இந்தியாவை பண்ணாங்க, இப்போ திருப்பி விவசாயிகளை பண்ணுறாங்க. அப்போ எங்கே தான் இந்த நாடு போகுதுன்னு தெரியல. அதை கண்டித்து தான் நாங்கள் இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக அமைதி வழியில் சத்தியாகிரக ஆர்ப்பாட்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது முடிவு தரவர்கள் நாங்கள் விட மாட்டோம். வேலூரில் தேசிய ஒற்றுமைப்பாட்டு நாளை முன்னிட்டு காவல்துறையினர் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளை குறிப்பிடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழியை காவல்துறையினர் ஏற்றுக்கொண்டனர். இதில் காவல்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மிதிவண்டி ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் இருசக்கர வாகனத்திற்கான தனி வழித்தடத்தை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், எஸ் வளர்மதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பொதுமக்கள் மிதிவண்டிகள் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சார்பில் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது.
தலைமை தபால் நிலையத்தில் இருந்து கான்டோன்மெண்ட் வழியாக தென்னூர் உழவர் சந்தையில் நிறைவு பெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவராசு, காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியினை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், எஸ் வளர்மதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, ஹெல்மெட் அணியாமல் வேகமாக செல்வதால் விபத்துகள் அதிகரித்து வருவதை தவிர்க்க இந்த தனி வழித்தடம் முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். திருச்சி மாநகர பகுதியில் மாநகர காவல்துறை லேண்ட் டிசிப்ளின் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. யாருமே டூ வீலரில் நம்ம விபத்துகள் அதிகமாகக்கூடியது டூ வீலர் தான். ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் போயிட்டு காரில் மோதி பண்ணுறதுக்காக அதை தடுக்கும் முயற்சியாக முதல் முறையாக மாநகர காவல்துறை சார்பாக நம்ம மாநகர காவல் ஆணையர் டூ வீலருக்காக நம்ம தனியாக ஒரு லேண்ட் டிசிப்ளின் உருவாக்கலான்னு சொல்லிட்டு பிரயோகமாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா ரோட்லையும் இந்த NH ஸ்டாண்டர்டில் இருக்க மாதிரி 1.2 மீட்டருக்கு எல்லாம் நம்ம பழகிட்டோம்னா உண்மையாலுமே விபத்து 2 சக்கர வாகனத்தினால நடைபெறக்கூடிய விபத்துகளை முற்றிலுமாக தவிர்க்கலாம், குறைக்கலாம். சாத்தூரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை சிவகாசிக்கு மாற்றக் கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை பேரவை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் மண்டபத்தில் வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 15வது வட்டக்கிளை பேரவை மாநாடு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவர் ஜெகஜோதி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிவகாசியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தை சாத்தூருக்கு மாற்றியதால் பிறப்பு, இறப்பு உள்பட பல சான்றிதழ் வாங்குவதற்கு நெடுதூரம் அலைந்து திரிய வேண்டியிருப்பதால் மீண்டும் சிவகாசிக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தை மாற்றக் கோரியும் ராஜபாளையம் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான அரசு ஊழியர் சங்கத்தினர், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர்.